கைஸ் எப்போவுமே நான் மட்டும்தான் தனியாக தான் நோன்பு திறக்கிறேன் வீட்டில். சுண்டல் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த பிளாக் கலர் கொண்ட பயிரையும் ஒயிட் கலரையும் மிக்ஸ் பண்ணி நான் என்ன பண்ணேன், அவிச்சு வச்சுருக்கேன். ஆனால் சுண்டல் பண்ணணும்னு எனக்கு தோணலை. வெறும் இதாக சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். எதுக்கு போட்டுட்டு அப்படின்னு வேலை மிச்சம் பார்த்தீங்களா. நோன்பு திறக்கிறதுக்கு எனக்கு என்னெல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னு பாருங்கள். கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டேன்னா இது எல்லாமே அன்ஹெல்தின்னு எனக்கு தெரியும். என்ன செய்ய, வீட்டில் இது இருந்துச்சு அதனால எடுத்து வச்சுருக்கேன். நோன்பு கஞ்சியில் இந்த லேசு போட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஜில்லுன்னு குடிக்கும் போது தான் கொஞ்சம் ஆசுவாசமாக இருக்கும். நான் சம்மந்தமே இல்லாமல் எல்லாத்தையும் திண்டுக்கிட்டு இருக்கல, நோன்பு கொஞ்சம் வந்தோன்னே தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். இத்தனை பேர் இப்படி இருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. சில ஃப்ரூட்ஸ் வந்து எனக்கு கட் பண்ணாமல் சாப்பிட்டா தான் எனக்கு பிடிக்கும். நான் இப்படி சாப்பிட்டேன்னா இது ஃபுல்லாக சாப்பிட்ருவேன். கட் பண்ணி சாப்பிட்டா எல்லாருக்குமே ஷேர் பண்ணணும்ல, அதனால். இது மலையாளத்தில் வந்து இதோட பேர் வந்து பேரைக்கான்னு சொல்லுவோம். பள்ளியிலேருந்து வந்துட்டாரு கைஸ். இன்னைக்கு வந்து அப்பமும் சிக்கன் கறி. அப்பமும் சிக்கன் கறி. உண்மையிலே ஒரு விஷயம் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். நார்மலாக எந்த மாதமாக இருந்தாலுமே என்னால் பசியை தாங்கவே முடியாது. ஆனால் இந்த ரமலான் மாதம் வந்துட்டால் மட்டும் நான் பசியை மறந்து பொறுமையாயிடுறேன். இது எல்லாமே அல்லாவோட அமைப்பு தான். என்ன செம்மையாக இருக்கும். ஒரு தடவை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். நோன்பு கஞ்சியில் இந்த லேஸை போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். என்னமோ தெரியல, இந்த பள்ளிவாசலில் கொடுக்குற ஆப்பம் மட்டும் பியோர் ஒயிட்டில் இருக்குங்க. ஆனால் நான் வீட்டில் செய்கிற ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்குனையா. நீங்கள் பாருங்களேன், அழகாக இருக்குல்ல பார்க்கும்போது. அதுக்கப்புறம் சிக்கன் குழம்பு. கொஞ்சம் கொஞ்சம் தான் எல்லாத்துலேயுமே சாப்பிட்டேன், வயிறு ஃபுல்லாகிடுச்சு.